Hi friends, welcome to Gomos Lifestyle. பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே மஞ்சள் வந்து வாங்கியிருப்போம். அந்த மஞ்சளை வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அப்படியே காய போட்டுருவோம். காஞ்சதும் அப்படியே தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் அப்படி செய்யாதங்க. மஞ்சள் கொலையை சூடான தோசைக்கல்ல வச்சா மட்டும் போதுங்க. நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கான டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே மஞ்சள் கொலை வந்து வாங்கியிருப்போம். பொங்கல் முடிஞ்சதும் இதை என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அது வந்து ஒரு ஓரமா இருக்கும். அப்படியே காஞ்சு போய் இருக்கும். காஞ்சதும் தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் வந்து அப்படி செய்யவே செய்யாதங்க. இந்த மஞ்சள்ல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இதை இனிமேல் வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க. ரொம்ப பயனுள்ளதா மாத்திக்கலாம் இந்த பச்சை மஞ்சளை. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மஞ்சள் கொலையில வந்து நிறைய மண் இருக்கும். இந்த மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க எவ்வளவு மண் இருக்குது. நான் இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தா போதும். நீங்க சீவுனீங்க அப்படின்னா மஞ்சள் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி சுரண்டி எடுங்க. இந்த மஞ்சள் வந்து பச்சையா இருக்கிறதுனால நமக்கு லைட்டா சுரண்டினாலே அதோட தோல் எல்லாம் வந்துடும். ஈஸியா இருக்கும் சுரண்டி எடுக்கிறதுக்கும். இப்ப கேரட் துருவுற துருவியை வச்சு இந்த சின்ன துண்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மஞ்சள்ல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு கூட இந்த பச்சை மஞ்சள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து துருவி எடுத்தாச்சு. இப்ப இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நாள்பட்ட வறட்டு, இருமல், சளி தொல்லை இதால குழந்தைங்களும் சரி பெரியவங்க சரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த பச்சை மஞ்சள் வந்து இதை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பால் வந்து கொதிக்க வச்சிருக்கேன். பால் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சிருக்கேன் இந்த பச்சை மஞ்சளை அதுல சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்பதான் அந்த மஞ்சளோட சாரும் அந்த மிளகோட சாரும் வந்து நல்லா இறங்கும். பால் வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். நம்ம இந்த மஞ்சள் சேர்க்கறதுனால நார்மல் மஞ்சள் காஞ்ச மஞ்சளோட பவுடர் சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பச்சை மஞ்சள் நம்ம துருவி சேர்க்கும் போது இதுல நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. வறட்டு, இருமல், நாள்பட்ட சளி தொல்லை இதுக்கெல்லாம் இந்த மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உடனே வந்து இது குணமாகும். தொடர்ந்து ஒரு 3 நாள் மட்டும் குடிச்சு பாருங்க. நாள்பட்ட வறட்டு, இருமல், சளி தொல்லை இது எல்லாமே வந்து குணமாயிரும். இன்னொரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பனக்கற்கண்டு சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. தேன் இருந்தால் தேன் கூட சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்கண்டா. இதை குடிச்சு பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எல்லார் வீட்லையுமே இடிக்கல் யூஸ் பண்ணுவோம். அந்த இடிக்கல்ல தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன கல் இருந்தால் அதை கூட வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு மஞ்சளை வந்து தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். கழுவிட்டு இதை வந்து இந்த கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டா உரசினாலே நமக்கு நல்லா வந்து இது உரசி கிடைக்கும். ஏன்னா இது பச்சை மஞ்சளுங்கிறதுனால அது ரொம்ப மெதுவாகவே இருக்கும். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து உரசிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பால் சேர்த்து உரசினீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ கைட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நைஸா இருக்குதுன்னு. இப்போ இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து நல்லா பளிச்சணும். கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் இது எல்லாமே போயிடும். இந்த பச்சை மஞ்சள் அந்த அளவுக்கு பவரானது. தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம முகம் வந்து நல்லா பளிச்சணும். நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி, கருப்பு இதெல்லாம் மறைஞ்சி நம்ம ஃபேஸ் வந்து நல்ல கலராக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தூக்கி தூர போட்டுறாதங்க இந்த பச்சை மஞ்சளை. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். 2 சின்ன துண்டு பச்சை மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட தோலை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த தோலையும் தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த தோலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த தோலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. தோலை வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த தோலை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மஞ்சளை வந்து கேரட் துருவியில் வச்சு நல்லா இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். துருவ கஷ்டமே இருக்காதுங்க. 1 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக துருவி முடிச்சிடலாம். பச்சை மஞ்சளை துருவும் போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் துருவி முடிச்சிட்டேன். இந்த துருவின பச்சை மஞ்சளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அடுப்பில் ஒரு இரும்பு தோசை கல் வச்சிருக்கிறேன். இரும்பு தோசை கல்லா இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கூட எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுமே இதில் ஒரு 3 ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. செக்கில் ஆட்டின எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை மஞ்சள் துருவி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா வந்து இந்த எண்ணெயோட நம்ம வதக்கி எடுக்கணும். தீயை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து வதக்கி எடுக்கலாம். நல்லா அந்த மஞ்சள் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு வந்து இந்த மஞ்சளை வந்து வதக்கி எடுக்கணும். எண்ணெயில பச்சை மஞ்சளை நம்ம வதக்கும் போது வீடு ஃபுல்லா வந்து நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி தீயை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் வதங்குறதுக்கு 5 to 7 நிமிஷம் ஆகும்.
இப்போ பாதி வதங்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இன்னும் கொஞ்சம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயெல்லாம் அது உறிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து தனியாகவே வந்துடும். எண்ணெயில் வதக்கின இந்த மஞ்சளை வந்து டெய்லி கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு அளவு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு இதை வந்து கொஞ்சமாக வந்து டெய்லி கொடுங்க. நல்லா வதக்கி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுது. அந்த மஞ்சளை மட்டும் நம்ம தூர தனியாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஒதுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் விக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து காலி ஆச்சு அப்படின்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம். தோசைக்கல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பிச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ரெகுலராக வந்தோம் அப்படின்னா நம்மளோட முகம் வந்து நல்லா பளிச்சினும் நல்லா ஒரு சைனிங்காகவும் மாறும். முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி கரும் வளையம் இது எல்லாமே போய் ஃபேஸ் வந்து கலராக மாற ஆரம்பிச்சிரும். காலில் வெடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நைட்டில் வந்து காலில் வந்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து செய்யும்போது வெடிப்பு எல்லாம் காணாமலே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா சூடானதும் தோல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தோலை வந்து இந்த வெந்நீரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 கிராம்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன், கைட்டை இந்த மாதிரி கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கிராம்பு, பச்சை மஞ்சள், கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வீடே வந்து ஒரு வாசனையாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மிச்சம் இருக்கதையும் அப்படியே வச்சிடலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொசு பாச்சான் தொல்லை வந்து இருக்கவே இருக்காது. விண்டோவில் வந்து இந்த மாதிரி வந்து தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதம் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை வந்து டெய்லி நைட்டு சிங்கில் வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது. கரப்பாம்பூச்சி எங்கே இருந்து வரும் அப்படின்னா கிச்சன் சிங்கில் இருந்து தான் வரும். மீதம் அதிகமாக மஞ்சள் இருந்துச்சுது அப்படின்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா மண்ணில் வந்து இந்த மஞ்சளை வந்து வச்சிருங்க. ஒரு 6-7 மாதம் கழிச்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமான மஞ்சள் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் கொலை இருந்ததுன்னா தூக்கி தூர போட்டுறாதங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மஞ்சளில் வந்து நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. காஞ்சதும் தூக்கி தூர போட்டுறாம ரொம்ப பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.